ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் ஆஸ்பன் ஜர்னி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட இந்த வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எதை ரெஃபர் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் யூடியூப் சேனல், அப்புறம் மார்க் எதில் போடலாம் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி ஆஸ்பன் மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு நான் வந்து பிளாக் புக் ஒக்காபுலரி இந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப உங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும் இந்த புக்ஸ். ஸோ இதில் எல்லா ஒக்காபுலரிஸும் பாருங்கள், ஓடபிள்யூஎஸ், இடிஎம், ஸ்பேசஸ். ஸோ ஆல்ரெடி நான் ஓடபிள்யூஎஸ் படிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை படிச்சுக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணாத தான் எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ நான் திருப்பி போய் படிக்கணும் அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த புக் மட்டும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு பினாக்கிள் இருக்குல்ல, பினாக்கிளோட எஸ்எஸ்சி இங்கிலீஷ் இருக்குல்ல, இதில் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் எல்லா எம்சிக்யூவும் எல்லா இதுவுமே இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து உங்களுக்கு தெரியல, ஸ்பாட் எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்குல்ல, அந்தந்த இயரோட கொஷின் பேப்பர்ஸ் எந்த பேஜில் இருக்குது எல்லாமே இருக்கும். ஸோ இதான் இண்டெக்ஸில் வந்து அவங்களுக்கு ஸோ எல்லாமே இருக்கும். நம்ம அந்த டாபிக் முடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட் எரர் படிச்சுட்டு நீங்கள் வந்து இது எம்சிக்யூ டெய்லியும் 10 போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கிலீஷ்க்கு வந்து இந்த 2 புக் தான் யூஸ் பண்ணுறேன். கிராமர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் தான் நான் மோஸ்ட்லி சர்ச் பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து அந்த டாபிக் போட்டாலே நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டென்த்தஸ் போடுறேன்னா 10th பசங்களுக்கு எடுக்கிற லெவல் கூட இருக்கும். நான் அதுதான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு புரியணும். அது வந்து 10th பசங்களோ இல்லை 12th பசங்களோ நமக்கு சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி டாபிக் போட்டு நான் சர்ச் பண்ணிப்பேன். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு கிராமர் பிளேலிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் சேனலுக்குள்ள நீங்கள் அதை கூட இது பண்ணிக்கலாம். அவங்க அது கண்டென்ட் வைஸ் அந்த பக்ஷி புக் இருக்குல்ல, அதோட பிளேலிஸ்ட் போட்டுருப்பாங்க, வேணால் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் யூடியூப் ஃப்ரீ சோர்சஸ் மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அது நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அபித் சார்னு அவரோட சிடபிள்யூசி அவரோட சேனல் இன்றைக்கி அதில் இருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் அதோட லிங்க்லாம் வேணால் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து ரெஃபர் பண்ணது. அப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வந்து கிராமர் ரிவைஸ் பண்ணணும். 120 கிராமர் ரூல்ஸ் மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அது வருதோ வரலையோ நீங்கள் அந்த 120 கிராமர் ரூல்ஸை பார்த்துட்டு போயிடுங்க. நான் கிராமரே படிக்கிறனாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒன்ஸ் போயிடுங்க. அந்த 120 கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படி தேடுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.